ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஃப்ளைட் டெபார்ச்சர் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து ஏர்போர்ட் ரீச் ஆனதும் நம்ம டெபார்ச்சர் எந்த டெர்மினல்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். நம்ம ஊர் டெர்மினல் வந்து பெங்களூர் கெம்பகவுடா ஏர்போர்ட் தான். நம்ம டெர்மினல் 2ல தான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்லாம் இதாக டெபார்ச்சர் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உள்ளே என்ட்ரி ஆகிறப்ப ஆதார் கார்டும் அதேமாதிரி பாஸ்போர்ட், தென் ஃப்ளைட் டிக்கெட் ஹார்ட் காப்பி வந்து கையில் வச்சுருக்கணும். அவங்க செக்யூரிட்டிகிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்துட்டு அவங்க வந்து ஓகேன்னு சொன்னால் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அலோவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஏர்போர்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். டெர்மினல் 2 அது வந்து நம்ம இன்னும் இந்த வீடியோலேயே நிறையா ஆட் பண்ணுறோம், ரியல் டைம் வீடியோஸ். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து அங்கே டிக்கெட்ஸ் இருக்கும். டிக்கெட் மிஷினு லைக் செல்ஃப் சர்வீஸ் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே இருக்கிற இந்த மிஷின்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள் டீட்டெயில்ஸ், ஃப்ளைட் டீட்டெயில்ஸ், அப்புறம் உங்கள் டிக்கெட் டீட்டெயில்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பி கிடைக்கும், போர்டிங் பாஸு. அதே மாதிரி நீங்கள் அப்புறம் லக்கேஜுக்கு போயிட்டு, லக்கேஜ் ஏரியாவுக்கு போயிட்டு எந்த ஏர்லைன்ஸ்னு பார்த்து அந்த லக்கேஜ் ஏரியா போயிட்டு நீங்கள் ப்ரையாரிட்டி வைஸ் நீங்கள் போய் முன்னாடி போய் லக்கேஜ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் போகலாம். ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ குழந்தைங்க இருந்துச்சுன்னா அவங்க வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி வயசானவங்க இருந்தாலும் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ப்ராசஸ் ஆயிரும். ஏன்னா நிறைய லைன்ஸ் இருக்கனால மோஸ்ட்லி ப்ராசஸ் பண்ணிடுவாங்க சீக்கிரமாக. லக்கேஜ் அதே மாதிரி பேக்கேஜ் எவ்வளோ வெயிட்டு கொடுத்துருக்காங்களோ, டிபெண்ட்ஸ் ஆன் ஃப்ளைட்டு வந்து செக்இன் லக்கேஜும் அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜும் வச்சுருப்பாங்க. செக்இன் லக்கேஜ் மோஸ்ட்லி 15 கேஜி to 20 கேஜி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த லக்கேஜை பிளான் பண்ணுங்கள். ஒரு ட்ராலி ஆர் எனி பேக் யூஸ் பண்ணி அந்த லக்கேஜ் வெயிட்டை பிளான் பண்ணுங்கள். அதேமாதிரி ஹேண்ட் பேக்கேஜும் நீங்கள் 7 கேஜி வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ட்ராலி ஏதாவது வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா, அடிஷ்னலாக இருந்துச்சுன்னா அதுக்கும் எதுவும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க, நம்ம எடுத்துகிட்டு போகலாம் கையிலேயே. அப்புறம் செக்யூரிட்டி செக், அந்த பேக்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக் என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஏதாவது பவர் பேங்க்ஸு இல்லை ஏதோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் வந்து செக்இன் பேக்கேஜில் வைக்கக்கூடாது. செக்யூரிட்டி செக்குக்கு வந்து நம்ம ஹேண்ட் லக்கேஜ்லேயே கொண்டு போயிட்டு அவங்க அந்த ட்ரேயில் வைக்கணும். அவங்க வந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னா தான் அலோவ் பண்ணுவாங்க. அதேமாதிரி அன்வான்டாக அந்த ஃபுட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. அதேமாதிரி ட்ரிங்கிங் வாட்டரும் ஒரு குறிப்பிட்ட எம்எல் வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் செக்யூரிட்டி செக்இன்லாம் முடித்ததுக்கப்புறம் இமிக்ரேஷன் ஒன்று இருக்கும். அந்த இமிக்ரேஷன் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்கே போகிறீங்க எது போகிறீங்கன்னு சும்மா கேட்டுட்டு அப்புறம் எல்லா டீட்டெயில்ஸ்லாம் நம்ம அங்கே வீசா ப்ராசஸில் பண்ணுற மாதிரி காட்டணும். அது காட்டினதுக்கப்புறம் அவங்க அப்ரூவல் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம போர்டிங் ஏரியாவுக்கு போயிடலாம். போர்டிங் ஏரியா மோஸ்ட்லி 2 or 3 hours பிஃபோரே நீங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆகி இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு ஒரு 1.5 hours ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 hour ப்ராசஸ் தான். ஆனால் 1.5 hour பிஃபோரே நீங்கள் போர்டிங் ஏரியாவுக்கு போயிடுவீங்க, போர்டிங் கேட்டுக்கு. ஸோ அப்புறம் போர்டிங் கேட்டில் போயிட்டு போர்டிங் டைம் அப்போ உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு பஸ்ஸில், ரொம்ப தூரமாக இருந்தால் பஸ்ஸில் கூப்பிட்டு போவாங்க. அப்படி இல்லை அங்கேயே அந்த போர்டிங் கேட்லேயே வந்து கனெக்டட் ஆகிருச்சுன்னா அங்கேயே ஃப்ளைட்டை ஏறுறதுக்கு ஒரு 1/2 hour பிஃபோரோ இல்லை 15 minutes பிஃபோர் வந்து அவங்க வந்து உங்களை கூப்பிட்டு போர்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து டெபார்ச்சர் போர்டிங் ப்ராசஸ். தேங்க்யூ வெரி மச். வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.